திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. வாழ்வாங்கு வாழ வேண்டும். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளருடைய சொற்களை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாளில் கவலையே இல்லை. எல்லாம் நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியேர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலே திருக்கோகரணம் என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நேற்று ஞானசம்பந்த பெருமான் வேடியிலிருந்து நம்ம பார்த்தோம் திருக்கோகரணம். இன்று ஆறாம் திருமுறை 49வது பதிகம். திருநாவுக்கரச பெருமான் தொண்டை நாட்டிலே திருக்காலத்தி அப்பரை தொழுது கைலை யாத்திரையை மேற்கொள்ளும் பொழுது தெலுங்கு நாட்டிலே ஸ்ரீசைலத்தை வணங்கி கன்னட நாட்டை கடந்து வனங்கள் திருநதி துறைகள் நெடிய மலைகள் முதலிய யாவும் பிற்பட செல்லுங்கள் துளுவ நாட்டிலே மேலைக்கடலாகிய மாகடல் சூழ் கோகரணம் மன்னினானை வணங்கி பாடி அருளியது இந்த பதிகம். இந்த மேலை திருப்பதிகம் போலவே இல்லை, என்றும் முடிவுடைய தொடர்களினாலே கோகரணம்னே விடுகிறார். இறைவனுடைய இயல்பை எடுத்துரைக்கிறார். கோகரணம் என்ற வடசொல் கோகரணம் என்று வந்தது. கர்ணம் கரணம். அம்மை கோகர்ண நாயகி, அப்பர் மகாபலநாதர். 49வது பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். தன்னுருவம் யாவருக்கும் தாக்காதான் தன்னுருவம் யாவருக்கும் தாக்காதான் தாழ்சடை எம்பெருமான் தக்க பொன்னுருவ சோதி புனல் ஆடிலான்க மின்னுருவ நுண்ணிடையாள் பாகத்தான் காணும் வேழத்தில் ஊறி பெருவ போர்த்தான் கான் மண்ணுருவாய் மாமரைகள் ஓதினாந்த மாகடல் சூழ் கோகரணம் மன்னினானே. மாகடல் சூழ் கோகரணம் மன்னினானே. ஒவ்வொரு பாடலுடைய ஈட்டிலையும் மாகடல் சூழ் கோகரணம் மன்னினான் என்கிறார். மாகடல் சூழ் கோகரணம் மன்னிய பெருமான் தன் உருவை யாவருக்கும் எதிர்ப்படச் செய்யாதவனாய் தாழ் சடையனாய் அடியார்களுக்கெல்லாம் அனுபவ பொருளாகிய பொற்சோதியாக இருக்கிறான். கங்காதரன் கங்கையை தலையிலே சூடியிருக்கிறார். பழையோன் ஐம்பெரும் பூதங்கள மின்னல் போன்ற நுண்ணிய இடையுடைய பார்வதி பாகனாக இருக்கிறான். யானையின் தோலை
உமாதேவி அஞ்சுமாறு போர்த்தவன், என்றும் நிலை பெற்ற உருவமுடையவன். அப்படிப்பட்ட நம்பெருமேன் சிவபெருமேன் வேதங்களை எல்லாம் ஓதிக்கொண்டே இருப்பார். தாக்குதல்னா எதிர்ப்படுதல்னு பொருள். தாக்காதான் அப்படிங்கிறார். யானை வெறும் புலி தாக்காள், யானை வெறும் புலி தாக்குறின் அப்படிங்கிறார். உட்பொருள் ஜோதி என்பது ஒளி, பேரொளி. தொகுத்தல், அதாவது புனலாடினான் நீரை தலையிலே அணிந்தவன். அதனால தான் அவனுக்கு கங்காதரன்னு பேர். கங்கையை முடியிலே சூடியிருக்கிறான். மன்னுதல்னா நிலை பெறுதல், நிலை பெற்ற பொருள். ஓதினான், கூறினான், செய்தான் என்ற பொருள். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருகோகரணம் என்னும் திருப்பதிக்கு செல்வோம். அங்கு அல்வாளித்து கொண்டிருக்கின்ற கோகரண நாயகி உடனமர் மகாபலநாதருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.